ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்துட்டு ஆரியோட எண்டு நாட் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி வந்து கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி டபுள் செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஒரு உடம்புக்கு ஒரு உயிர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த ஸ்டிச் வந்து இன்றைக்கி சொல்லித்தர போகிற ஸ்டிச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? நம்ம ஆரி வந்து ப்ளவுஸில் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச்சை போட்டுட்டு தான் அடுத்தடுத்த ஸ்டிச் வந்து நம்ம போட ஆரம்பிப்போம், சரிங்களா? இந்த ஸ்டிச்லேயே நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் போட போகிற ஸ்டிச் லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா பர்ஃபெக்டாக வராது, சரிங்களா? இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் கிளாஸு, கண்டிப்பாக கவனிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஜரியில் போடுறேன், நல்லா கண்டிப்பாக லிசன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்பயும் போல் நீங்கள் ஜரிக்கு எண்டு நாட்டில் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ எப்பயும் போல் நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் சொல்லி கொடுத்த மாதிரி த்ரெட்டெல்லாம் பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது த்ரெட்டை மேலே எடுத்தாச்சு, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க பிகினர்ஸ், ஓகேவா? நான் ஆரம்ப கிளாஸ்லேயும் நான் சொல்லியிருக்கேன், லைன் போட்டே பிகினர்ஸ் வந்து போட ஆரம்பிங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் இந்த மாதிரி லைனாக தான் மார்க் பண்ணி கொடுப்பாங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி யூவா இல்லாட்டி ஸ்டார் நெக், இந்த மாதிரி கஸ்டமர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நெக் வரைஞ்சி கொடுப்பாங்க. அது வந்துட்டு அந்த லைன்லேயே நீங்கள் கரெக்டாக போடணும். அதனால தான் இந்த லைனில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே, இப்போ எப்பயும் போல் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம், சரிங்களா? இப்போ எப்பயும் போல் சரியை மேலே எடுத்துக்கலாம், த்ரெட்டை மேலே எடுத்தாச்சா, இப்படி ரிவர்ஸில் கொண்டு வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஆரம்பத்தில் எந்த மாதிரி எடுக்கிறீங்களோ அதே மாதிரியே கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு செயின் பெருசாகவும் ஒரு செயின் சின்னதாகவும் கண்டிப்பாக நீங்கள் போடக்கூடாது. அது வந்துட்டு உங்களுக்கு நீட் லுக் தராது, சரிங்களா? பிகினர்ஸ் எல்லாருமே லைன் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல நான் முடிக்க போகிறேன், ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு இது என்ன ஸ்டிச் நான் சொல்லிட்டேன், டபுள் செயின் ஸ்டிச் இல்லைங்களா? அப்போ 2 செயின் நம்ம போடுவோம். அப்போ இங்கே வந்துட்டு நம்ம நாட் போட்டுட்டு தான் போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நாட் போடாமல் நம்ம அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி திருப்பலான்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், திருப்பி நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் கவனமாக கவனிக்கணும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்படி போட்டுகிட்டே வரீங்களா? இப்படி போட்டே வந்து இங்கே திருப்புறோம் அப்படின்னா குட்டியாக எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இதோட அளவை செயினோட அளவை சின்னது பண்ணிக்கணும். குட்டியாக எடுத்துகிட்டு இப்படி நேராக வைக்காமல், ஓகேவா? இந்த மாதிரி நேராக வைக்கக்கூடாது. நேரானா நேர் செயின் போடுறத நம்ம நேராக வச்சு லூப்பை நேராக வச்சு போடுவோம். இப்போ வந்து நம்ம டர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறனால லூப்பை வந்துட்டு லைட்டாக அப்படி திருப்பிக்கோங்க, சரியா? நீங்கள் ஸ்டிச் வந்துட்டு இங்கே பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் இந்த இடத்துல திருப்பி ரெண்டாவது லைன் செயின் நான் போட போகிறேன், சரிங்களா? அப்போ நான் இங்கே நாட் போடணுமா அப்படின்னு கேட்டால் நாட் தேவையில்லை, சரியா? இப்போ பாருங்கள், இப்படி நான் போட்டு வரேங்களா? இப்போ நான் அடுத்து நான் திருப்ப போகிறேன் அப்படின்னாவே அடுத்து எடுக்க போகிற செயின் வந்து குட்டியாக எடுக்கணும். இப்போ பாருங்கள், நீடியில் பிடிச்சிருக்கிறது நான் திருப்ப போகிறது அப்படிங்கிறதுனால குட்டியாக எடுத்திருக்கேன் செயின், சரிங்களா? குட்டியாக எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக இப்படி லைட்டாக திருப்பிக்கோங்க, சரியா? லைட்டாக அப்படி டர்ன் பண்ணுற மாதிரி திருப்பிக்கோங்க. ஏன்னா நம்ம திருப்ப போகிறோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி லூப்பை லைட்டாக அப்படி டர்ன் பண்ணி இப்போ நீடில் குத்தி த்ரெட்டை வெளியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்துட்டு திருப்பி ஸ்டிச் போட போகிறீங்க, சரிங்களா? பாருங்கள் பாருங்கள், பொறுமையாக தான் சொல்லித்தரேன், நீங்கள் அப்படியே அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஒட்டியே வரணுங்க. இந்த ஸ்டிச் வந்து நான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கேன், ஸோ அதனால தான், ஓகேங்களா? நான் பொறுமையாக எப்படியெல்லாம் நான் போட்டு வரேங்கிறத தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்த செயினோட அளவே தான் செகண்ட் எடுக்கணும் நீங்கள்.
புரியல அப்படின்னாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளியராக புரிஞ்சதுக்கப்புறம் போட ஆரம்பிங்க. ஜரியில் போடுங்க. அப்போ ஜரியில் போடும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், ஓ நம்மளால் போட முடியும் அப்படின்ட்டு. சில்க் த்ரெட்டாக இருந்தால் கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஜரியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் போடுங்க. ஓகேங்களா? ஒட்டியே வரணுங்க, கொஞ்சம் கூட கேப் வரக்கூடாது சென்டரில். ஓகே, முடிக்கிறதுக்காச்சும் ஸ்டிச் வந்து நீங்கள் நீட்டாக போட்டுட்டு வரணும். சரிங்களா? இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள், எனக்கு எண்டு நாட்டுக்கு போடுறதாச்சு, அதனால் பெரிய லூப்பாக நான் எடுத்துட்டேன். அந்த பெரிய லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் எடுத்துட்டோம். சரியா? இது வந்து ஃபஸ்ட்டு செயின், இது 2வது செயின். சரிங்களா? 2வது செயினுக்குள்ளே நம்ம நீடியில் விட்டு, ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஜூம் பண்ணுறேன். இப்போது திருப்பியும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நாட் போட போகிறதுனால நான் நாட்டுக்காக எடுக்கிற அந்த 2 செயினும் பெருசாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு செயின் எடுத்தாச்சு, அடுத்தது 2வது செயின் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு செயின் பிடிச்சி இழுக்க போகிறோம். ஓகேங்களா? 2வது செயினுக்குள்ளே நீடில் விட்டுட்டு ஃபஸ்ட்டு செயினை நம்ம பிடிச்சி இழுக்க போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் குட்டியாக எடுக்கிற வரைக்கும் ஓகே, நல்லா நாட் போட்டாச்சு. இப்போ உள்ள இழுத்தான் போயிடும். சரிங்களா? நீங்கள் குட்டியாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக உள்ளே போயிடும். சப்போஸ் நீங்கள் அதாவது எண்டு நாட் போடுறதுக்காக 2 செயின் எடுப்போம் இல்லையா, அது நீங்கள் பெருசாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக வரும். ஓகே, போட்டு பார்த்துட்டு நீங்கள் இப்படி இழுத்திங்கனாவே அது உள்ளே போயிடும். சப்போஸ் நீங்கள் பெரிய செயினாக நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இழுத்தாலும் உள்ளே போகாது. ஸோ அதனால் நீடியில் ஃப்ரேம் கடையில் விட்டு இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் உள்ள. சரிங்களா? அப்போ அந்த நூல் வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா நூல் அசிங்கமாக தெரியாது. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு சின்ன லூப்பாக எடுத்து நாட் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு சில்க் த்ரெட்டில் எப்படி வந்துட்டு நம்ம டபுள் செயின் ஸ்டிச் போடுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதே ப்ரொசீஜர் தான், த்ரெட்டு மட்டும் மாத்திரம். ஓகேங்களா? வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு சில்க் த்ரெட்டில் நம்ம எடுக்க போகிறோம். இதில் வந்துட்டு 2 நூல் நம்ம எடுத்துக்கணும். எப்பயும் போல் நாட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு 2 நூல் கண்டு இருந்துச்சுன்னா 2 நூல் கண்டு எடுத்துக்கோங்க. சப்போஸ் 1 தான் இருக்கா அப்படின்னா பிகினர்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நூல் கண்டுலேயே நீங்கள் அளவான நூலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2ஆக மடக்கி நாட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகேங்களா? இப்போ வந்துட்டு எப்பயும் போல் த்ரெட்டை வெளியே எடுத்துக்கலாம். சில்க் த்ரெட்டில் 2 நூல் இருக்கும். சரிங்களா? ஓகே, எடுத்துகிட்டு நான் சொல்லி கொடுத்த மாதிரி அதே மாதிரி நூலை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க பாருங்கள். இப்போ வந்துட்டு நூலை அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாமே வந்துட்டு நீங்கள் எங்கே பண்ணணும் அப்படின்னா இந்த வலுவலுப்பான்னுட்ட நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல தான் நீங்கள் நூலை அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்கள் இந்த கொக்கிட்டு வந்து நீங்கள் இப்படி மாட்டி இப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கொக்கி ஷார்ப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பிசுறு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சில்க் த்ரெட்டில் பார்த்து பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, த்ரெட்டை வந்து நம்ம மேலே எடுத்துட்டோம். இப்போ பேக் சைடு போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எப்பயும் போல் தான் அதே தான் ப்ரொசீஜர், அதே தான். நீங்கள் என்ன த்ரெட்டு மட்டும் நம்ம மாற்றி போட்டோம். ஓகேங்களா? சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் அந்து போகிற வாய்ப்பு இருக்குது. நம்ம போடுறது தான், நம்ம கரெக்டாக அந்த நூலை மெதுவாக மேலே இழுக்கும் போது ஒன்றும் ஆகாது. சரிங்களா? கீழேயும் வந்துட்டு நீங்கள் மெதுவாக நூலை மாட்டணும், மேலேயும் வந்துட்டு நீங்கள் அந்த ஊசியில் நூலை மாட்டி எடுக்கும் போது மெதுவாக எடுக்கணுங்க. சரிங்களா? அதனால தான் நீடியில் வந்துட்டு நாங்கள் 90 டிகிரியில் வச்சுக்க சொல்கிறோம். இந்த மாதிரி நேராக வச்சிங்கன்னா நீங்கள் மாட்டுற நூல் மொதல் தடவையிலே போய் மாட்டிக்கும். நீங்கள் மேலே எடுக்கும் போது நீங்கள் கீழே மாட்டின நூல் அப்படியே வருங்க. சரிங்களா? நீங்கள் இப்படி சாய்ச்சிட்டு இப்படி 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 வளைச்சி இந்த மாதிரி உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த த்ரெட்டு வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் கீழே மாட்டின த்ரெட்டு வருது, ஒன்று வரும், இல்லாட்டி ஒன்று அந்து போயிடும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். சரிங்களா? அதனால் கீழே எப்போவுமே நீங்கள் பார்த்து தான் திருப்பணுங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஸ்டிச்சை சின்னதாகவும் ஒரு செயினை சின்னதாகவும் ஒரு செயினை நீங்கள் பெருசாகவும் போட்டுட்டிங்கன்னா கழட்டிட்டு தயங்காமல் இன்னொரு தடவை நம்ம கழட்டிட்டு போட்டாலும் பரவாயில்ல. நீங்கள் அந்த போட்ட ஸ்டிச்சை பிரிச்சுட்டு திருப்பி நீங்கள் எங்கே கரெக்டான ஸ்டிச் போட்டிருக்கீங்களோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு அது நல்லாவே மிஸ்டேக் தெரியும். சரிங்களா? நம்ம எப்போவுமே ஒரு ப்ளவுஸ் நம்மளோட ப்ளவுஸாகவே போடுறதா இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு போட்டு தர மாதிரி அவ்வளோ நீட்டாக போட்டு தரணும். ஓகேங்களா?
நம்ம ப்ளவுஸாக இருந்தாலும் கஸ்டமர் ப்ளவுஸாக நினச்சி போடுங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ வந்துட்டு இதை நம்ம வந்து கம்பல்சரி நீட்டாக தான் போடணும் அப்படின்ட்டு நமக்கே தோணும். சரிங்களா? நான் முதல்லே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எடுக்கிற லூப்போட சைஸை தான் கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். சரிங்களா? இப்போ இங்கே நான் கோடு கிழிச்சிருக்கேன் இல்லையா, அதோடு நான் திருப்ப போகிறேன். ஸோ அதனால் அதே மாதிரி தான் நான் அப்போ அடுத்து எடுக்க போகிற செயினை குட்டியாக எடுத்துகிட்டு அந்த லூப்பை லைட்டாக சாய்ச்சி, அதாவது லைட்டாக திருப்புற மாதிரி திருப்பணும். சரிங்களா? ஏன்னா நம்ம திருப்ப போகிறோம் இல்லையா, அது மாதிரி இப்படி லைட்டாக கோணையாக வச்சுட்டு இப்போது நீங்கள் செயினை மேலே மெதுவாக இழுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ நான் குட்டியாக போடுறதுனால த்ரெட்டு மேலே வர்றது ரொம்ப கஷ்டங்க. ஸோ அதனால் அடுத்து போகிற செயின் வந்து சின்னதாக எடுத்துகிட்டு அந்த சின்னதாக எடுக்கிற செயின்குள்ளே நூலை மாட்டி எடுக்கும் போது நீங்கள் வந்துட்டு பார்த்து மெதுவாக எடுக்கணுங்க. சரிங்களா? அந்த சின்னதாக ஒரு லூப் எடுக்கிறோம் இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே உள்ள நீடியில் மாட்டி நம்ம எடுப்போம் இல்லையா, அது வந்துட்டு கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அப்படி கேர்ஃபுல்லாக எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு பிசுறு தட்ட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, போடும்போது கரெக்டாக போகணும். இப்போ திருப்பியும் பாருங்கள், இப்போ நம்ம முடிக்கிறதுக்காச்சும் இப்போ முடிக்கிறோம், இந்த இடத்துல வந்துட்டு நம்ம திருப்ப போகிறோம் அப்படின்னா சின்ன செயினாக எடுத்துக்கணும் நான் சொல்லியிருக்கேன். அதை எடுத்துகிட்டு இப்படி கோணையாக திருப்பிக்கணும். லைட்டாக இப்படி திருப்ப போகிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கோணையாக திருப்பிட்டு ஊசி குத்தி நூலை வெளியே எடுத்துகிட்டு அப்படியே டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு இப்போது அப்படியே திருப்பி லைனை ஒட்டியே அடுத்த செயின் போட்டுட்டு வரணும். சரிங்களா? அவ்வளோதாங்க. நீங்கள் நாட் போட்டுட்டு தான் திருப்பணுமா அப்படிங்கிற இதெல்லாம் தேவையே இல்லைங்க. நீங்கள் திருப்பும் போது குட்டியே ஒரு செயின் போட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. சிம்பிள், அவ்வளோதான். இதுலலாம் ஒரு கஷ்டமுமே இல்லைங்க. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் போடுறது வந்து பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சமாக நூல் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் நாட் அந்த இடத்துல போட்டுட்டு திருப்பியும் எப்பயும் போல் நீங்கள் ஃபஸ்ட்டில் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களே, நாட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தானே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. சேம் அதே மாதிரி தான் அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? நான் அப்படியே நம்ம பூவை எப்படி பிடிச்சிருப்போமோ அந்த மாதிரி நான் த்ரெட்டை பிடிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி சொன்னேன். ஓகேங்களா? ஒரு பூவை எப்படி கசங்காமல் பிடிப்போமோ அந்த மாதிரி பூ கட்டும் போது பூவெல்லாம் இழுக்க மாட்டோம், அதே மாதிரி கசக்க மாட்டோம். எவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணுவோமோ அந்த மாதிரி நூலையும் நீடிலையும் ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இப்போ முடிக்கிறதுக்காச்சு பிகினர்ஸு ஸ்பீடாக வந்து வரலன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நீங்கள் போட வந்துடுங்க. அந்த ஸ்பீடு உங்களுக்கு வந்துடுங்க. அந்த கைக்கு வந்து பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் போட்டு நெக்ஸ்ட் டே விட்டுறக்கூடாது. அது வந்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும். சரிங்களா? பாருங்கள், முடிக்கிறதுக்காச்சுங்க நம்ம லாஸ்ட்டாக எடுக்கிற 2 செயினை எடுத்து நாட்டை போட்டுற வேண்டியதான். இது வந்துட்டு நான் முடிக்க போகிறதுனால எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாகவே எடுத்திருக்கேன் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இதுக்குள்ளே 1 செகண்ட். ஓகேங்களா? இதுக்குள்ளே இன்னொரு செயினை நம்ம எடுத்துடுறோம். ஓகே, இன்னும் 2 செயின் ஆச்சுங்களா? பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. தெரியுதுங்களா? இது ஓகே, இது ஃபஸ்ட்டு செயின், இது 2வது செயின். ஃபஸ்ட்டு செயின்குள்ளே தான் நம்ம 2வது செயினை எடுத்துருக்கோங்க. சரிங்களா? இப்போது 2வது செயின்குள்ளே நம்ம நீடியில் விட போகிறோம். ஓகேங்களா? நீடியில் விட்டு ஃபஸ்ட்டு செயினை ஓகே, 2வது செயின்குள்ளே நீடியில் விட்டுட்டு ஃபஸ்ட்டு செயினை பிடிச்சி இழுக்க போகிறோம். ஓகே, அப்போ அந்த கொக்கி பகுதி வந்து நம்ம நூலை மாட்டுற மாதிரி திருப்பிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி திருப்பிட்டு இப்போ இது இழுத்து பிடிச்சிக்கிறங்களா? கீழே இருக்கிற நூல் அப்படியே இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாட்டு வந்து விழுந்துடும். ஓகேங்களா? ஓகே, மேலே இருக்கிற நூலும் கீழே இருக்கிற நூலும் டைட் பண்ணிங்கன்னா தான்
நாட்டு வந்து விழுகும். சரிங்களா? பாருங்கள் அழகாக நாட்டு விழுந்துருச்சு. இப்போ இந்த நூல் வந்து நான் உங்களுக்காக நான் பெருசாக எடுத்தேன். ஏன்னா வந்து உங்களுக்கு காட்டணும், இல்லைன்னா வந்துட்டு கேமராவில் வந்து சரியாக தெரியாது அப்படிங்கிறதுக்காக. சின்னதாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த நூல் வராது. சரிங்களா? சின்னதாக எடுத்திங்கன்னா இந்த நூல் வராது, எக்ஸ்ட்ரா நூல். இப்படி இழுத்தாவே உள்ளே போயிடும். பெருசாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஒவ்வொரு வீடியோவிலும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த நூல் எக்ஸ்ட்ரா நூல் உள்ளே போகிறதுக்கு அந்த எண்டு நாட் போட்டீங்களா, அந்த பக்கத்துலேயே அதுக்கு பக்கத்துலேயே ஒட்டியே நீடில் விட்டு அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுக்கிறீங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஒட்டி வந்திருக்குன்ட்டு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் போட முடியும். அப்புறம் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நெக்கில் வந்துட்டு அழகாக உங்களால் போட முடியும். சரிங்களா? கான்ஃபிடென்ட்டோட செய்யுங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.